அரங்கரும் அடியேனும் ஓம் அகத்திஷாய நம. அரங்கமுருகா எனது திருவடி சரணம். திருக்குறள் நன்றியில் செல்வம். ஈட்டம் இவரி இசை வேண்டா வாடவர் தோற்றம் நிலக்கு பொறை. பொருளீட்டுதலை விரும்பி புகழை விரும்பாத மாந்தர் தாம் பிறந்த நிலத்துக்கு பாரமே. இஃது இவர் பிறப்பதினும் பிறவாமை நன்று. வாழ்வில் நிலையில்லாத பொருட்செல்வம் ஈட்டுவதில் உள்ள ஆர்வம் நிலையான இறையருளை பெற முயற்சிப்பதில்லை என்ற ஆறுமுகப் பெருமானே. மற்றவரை விட நாம் அதிகம் பொருள் சேர்க்க வேண்டும் என்று பொருள் சேர்ப்பதை மட்டுமே விரும்புகின்றனர்கள் மாந்தர்கள். இத்தகையோர் எந்த வகையிலும் மேலான புகழை விரும்புவது இல்லை. இவ்வாறான மனிதரின் பிறப்பு இப்பூமிக்கு பாரமே என்கின்றார் திருவள்ளுவ பெருமான். மேலான புகழ் என்பது தன்னை அறிய முயல்வதே மேலானது. குறையே இல்லாத புகழ் கடவுளுக்கு மட்டுமே உண்டு என அறிவது, இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவனுக்கு நன்றி சொல்வது. நன்றி என்பதை வார்த்தையால் கூறுவது அன்று, இறையால் தோற்றுவிக்கப்பட்ட பிற உயிர்களுக்கு உதவி செய்வதே நன்றிக்கு ஈடு செய்வதாகும். பிற உயிர்கள் மீது மேலான அன்பு காட்டினால் மேலான புகழை பெறலாம். எந்த பணி செய்தாலும் அதற்கு ஊதியம் மட்டும் வேண்டும் என்று எண்ணி செயல்படுவோர் இடத்தில் சுயநலம் மிகுந்து காணப்படும். ஏனெனில் மெய்யான புகழை பெற சிந்திப்பது இல்லை. பிறரது குற்றங்களை ஒருபோதும் கவனிக்காது இருந்தாலே புகழை பெற வழிவகுக்கும். இறை தரும் கூலியின் மதிப்பை உணர்ந்து ஞானிகள் தான் செய்யும் சேவைகளை இறைவன் பணியாக எண்ணியே செயலாற்றுகின்றார்கள். திருவும் ஞான கல்வியும் சீரும் சிறப்பும் உமது திருவடி புகழ்பாடும் திறமும் தந்தருளும் நல்ல உறவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும் தந்து எமது உள்ளத்தில் அமரவா முருகா. குருவும் தெய்வமும் ஆகி அன்பாலர்த்தம் குறைத்தவிர்க்கும் குணப்பெரும் குன்றமே ஞான பொக்கிசமே. எங்களது வெறுமையான சிந்தை விலக நோயகல அருள் புரிவாய் எம் மெய்ஞான மகா ஞான குருவாக விளங்கும் தர்ம சித்தி வல்லலே போற்றி. ஆறுமுக அரங்கமகா தேசிகரே, தங்களை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக உங்களை முழுமையாக நம்பி இருக்கின்றபடியால் தங்களது மேலான பரிபூர்ண அன்பை கருணையை தயவை தந்தருளி நல்வழி காட்டிட வேண்டும் எம் தாயே. குருவே சரணம். குருவின் திருவடி சரணம். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.